நாம் அன்னைக்கு முட்டைகோஸ் வச்சு பக்கோடா தான் பண்ண போகிறோம். பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ண மல்லி இலை, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடுபடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே நல்லா திருப்பி போட்டுடலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான முட்டைகோஸ் வச்சு பக்கோடா ரெடி பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.